வணக்கம் மழலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 2 பேரும் முதலாவதாக யார் கதைக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் தம்பி குட்டி. தம்பி குட்டியோ கதைக்க போகிறீங்களே என்னோட. என்ன பேர் பிள்ளைக்கு? தம்பி குட்டி என்ன பேர்? கிருஷ்ணிகன். யாருக்கு பேர் கிருஷ்ணிகன்? என்ன சிங்கள பாட்டு பாடி காட்டுங்க கிருஷ்ணிகன். கிருஷ்ணிகன் வண்ணத்து பூச்சி பாடி காட்டுங்க. பாடுங்க, சத்தமா பாடுங்க. ஓகே, வண்ணத்து பூச்சி பாடி காட்டுங்க பாபா. வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி பறக்கு தெரியாத பிள்ளைக்கு. சரி, கேரடி மாமா கேரடி மாமா கேரடி மாமா எங்கே போறீங்க அந்த பாட்டோ. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கிருஷிகன் குட்டி எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார். 3 வயசுன்றதால் அவர் பாட்டு மட்டும் நல்ல அழகாக எங்களுக்கு பாடி காட்டியிருக்கிறார். அதாவது சிங்கள பாட்டு, அதோட வண்ணத்து பூச்சி பாட்டெல்லாம் எங்களோட அழகாக பாடி காட்டியிருக்கிறார். கிருஷிகன் குட்டிக்கு மற்ற குட்டிக்கு நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். அவர்களுக்கு மட்டுமில்லை, அவங்களை எல்லாருக்கும் தான் நான் குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது செய் நன்றி மறக்காத புலியின்ற கதை. எல்லாருக்குமே தெரியும் புலியண்டா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால். புலியண்டா என்ன செய்யும்? எல்லாரையுமே பிடிச்சி சாப்பிட்டுடும். அப்படிப்பட்ட ஒரு புலி நன்றி மறக்காமல் இருக்குதாம். அப்படின்னா என்னன்றது தான் இந்த குட்டி கதை விட நாங்கள் சொல்ல போகிறோம். சரியோ? அதாவது ஒரு பெரிய ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு புலி ராஜா மாதிரி திரியுதான். ஆனால் காட்டுக்கு ராஜா எப்பயுமே சிங்கம். ஆனால் அதில் நம்மளோட புலி எப்பயுமே கெத்தா அழகா கம்பீரமாக நடந்து திரிஞ்சுதான். அப்படி நடந்து திரிகைக்குள்ள ஒரு நாள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், தெரியாதனமாக போய் முள்ளுக்குள்ளே விழுந்துட்டுது. விழுந்தா என்ன செய்யும்? முள் அதோட பாதங்களில் குத்தினோன்னா அது வலியில் கத்துதான். சரி, எப்படியாவது நான் தானே அந்த முள் எடுக்கணும், எனக்கு யார் எடுத்து விட போகிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால், மெல்லமாக அந்த முள் எடுக்கிறதுக்காக அது முயற்சிச்சிருக்குது. ஆனால் அதுக்கு பலன் கிடைக்கல, முள் எடுக்க இல்லாமல் போயிட்டுது. அப்போ அதுக்கோ சரியான வலி கத்துதான். வலியில் கத்தைக்கல அதால் ஒரு மனிதர் ஒரு ஆள் போகிறாராம். அப்போ அவர் யோசிக்கிறாராம், என்னடா இது புலி உரிமை கேட்குதே அப்படின்னு சொல்லி, புலின்ற சத்தமாக இருக்கே, இருந்தாலும் ஒரு எட்டி பாவம் அப்படின்னு சொல்லி அவர் மனிதாபிமானத்தோடு போய் எட்டி பார்க்குறாராம். எட்டி பார்க்க அது பாவம் வலியில் துடிக்குதான். சரி, என்னத்துக்கு நாம் முள் எடுத்து விடுவோம், ஆனால் என்ன சாப்பிடுதோ தெரியா அப்படின்னு சொல்லி பயந்து போய் வெள்ளமாக அந்த முள்ளை எடுத்து விடுறாராம். அப்படி எடுத்து விட்டா பிறகு புலி என்ன செய்யும்? நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மனிதனை சாப்பிட்ற மாட்டேன்? இல்லை, அது சாப்பிடல. என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நக்கி, அதாவது தன்னை நாவால் நக்கி அதை தன்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி கொள்ளுதான் அந்த புலி. சரி அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுக்கு என்ன பட ஐயோ என்ன சாப்பிட போகுது என்ற பயம். அப்பாடா அண்டு சொல்லிட்டு 2 பேருமே விட்டுட்டு தங்கட திசையை பார்த்து தங்கட வேலையை பார்த்து போயிட்டினோம். அப்படியே நாட்கள் செல்ல ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வேட்டையாட போகிறாங்க. என்னத்தை வேட்டையாடுவாங்க? விலங்குகளை. அப்படி விலங்குகளை வேட்டையாடைக்குள்ள தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், வேட்டையாடின விலங்குகளை ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி
கிராமத்தில் கொண்டே காட்டுவினமா என்னென்ன விலங்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கேக்கில் அதுக்குள்ளே ஒரு புலியும் ஆப்பிட்டுட்டுது. அது எந்த புலி அப்படின்டா இந்த நம்மட முள்ளு குத்தின புலி தான். சரி அப்படின்னா அதில் இருந்த ஊர்சனம் சொல்லிச்சு தான், எங்களுக்கு இந்த புலி ஒரு மனிதனை வேட்டையாடணும், அதாவது மனிதனும் புலியும் சண்டை பிடிக்கிறத பார்க்குறதுக்கு ஆசையண்டு, எவ்வளவு கொடூரமான ஆக்கள்ண்டு பாருங்க நீங்கள். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு அப்பாவியை தூக்கி புலி கூட்டுக்குள்ளே போட்டாச்சான். போட்டால் புலி என்ன செய்யும், இட்டுக்கிற கோவம் எல்லாத்தையும் இவரில் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயுமாம். பாயைக்குள்ளே தான் பார்க்குமாம், அச்சோ எனக்கு முள்ளெடுத்தவனாச்சே அப்படின்னு சொல்லி அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அழகாக போய் அதுக்கு மேலே காலை போட்டுட்டு மறுபடியும் அது தன் பாசத்தை வெளிப்படுத்தும். விலங்கு அதாவது நாய் எண்டா என்ன பூனி எண்டா என்ன செய்யும், நாவால் நக்கும். அதே மாதிரி அதுவும் இவருக்கு கால் அதுக்கு மேலே தோளில் அழகாக போட்டுட்டு இருந்து நக்கி கொண்டு இருந்துச்சான். அப்போ ஊர்ச்சனமெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுச்சினமாம். அப்போ அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்டா, அந்த மனிதரை புலிகிட்ட கேட்கலாதானே நாங்கள் இந்த மனிதர்கிட்ட போய் கேட்கணுமாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் அதை கூட்டுக்குள்ளால் 2 பேரையுமே வெளியில் எடுக்கலை, கூட்டு அடைச்சி வச்சு கொண்டே கேட்கணுமாம் என்ன நடந்ததேன்னு இப்படின்னு சொல்ல. அப்போ அதுக்கு அந்த மனிதர் நடந்த விஷயத்த சொல்லுறாராம். நான் புலியண்டும் பார்க்காமல் அதுக்கு முள்ளெடுத்து விட்டேன்னா அது எனக்கு எதுவுமே செய்யலை, அதாவது அது எனக்கு செய் நன்றி மறக்கையில், நான் அது எனக்கு எப்பயுமே நன்றி கடனாக தான் இருந்திருக்குது, அதால் தான் என்னை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள் வெக்கி தலை குனியினமே. ஒரு மனிதனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணுமன்றதுக்காக அவன் உயிரையுமே நாங்கள் யோசிக்காமல் தூக்கி புலி கூட்டுக்குள்ளே போட்ட நாங்களே. ஆனால் இந்த அறிவுள்ள புலிக்கு எவ்வளவு புத்தி இருக்குது அப்படி என்று சொல்லி அவர்கள் வெக்கி தலை குனிந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த மனிதனையும் புலியையும் கூட்டுக்குள்ளால் வெளியேற்றி விடியணுமா. அவை 2 பேருமே எப்பயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஊர் சுற்றி கொண்டு திரியணுமாமன்றதான் இந்த குட்டி கதை. இந்த குட்டி கதை விட என்ன, நாங்கள் யாராக இருந்தாலும் சின்ன உதவியாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும், செய் நன்றி மறக்கக்கூடாது ஒரு நாளுமே. அது சின்ன உதவி பெரிய உதவி என்றது இல்லை, உதவி என்றது எல்லாருமே எல்லாருக்கும் செய்கிறது. ஆனால் அதை நாங்கள் ஒரு நாளுமே மறக்கக்கூடாது. இவர் இப்படி செய்துட்டார் நான் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி அகோரமாக தெரியாமல் அவர்கள் செய்யும் உதவிகளை நாங்கள் எப்பயுமே மனசில் வச்சு நல்லதே நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்குமென்றதான் இந்த குட்டி கதை ஊடாக. எனவே உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்குமென்ற நம்பிக்கையோட மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். கிருஷ்ணிகன் எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார். அதாவது அவருக்கு 3 வயசு, அதால் தான் பாடமாக்கி கொண்டு வந்த பாட்டை வளாத்தையும் எங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவருடைய அக்கா, என்ன அக்காக்கு என்ன பேர், நேகா. நேகாண்ட அப்பாக்கு என்ன பேர், அம்மாக்கு என்ன பேர்? ஓகே, நேகாக்கு எத்தனை வயசு? 5 வயசு. நர்சரி போகிறீங்களோ? எந்த நர்சரி போகிறீங்க நேகா? பள்ளிக்கும் போகிறீங்களோ? பள்ளிக்கூடத்துக்கு என்ன பேர் நேகாண்ட? நேகாக்கு வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா, அப்பா, அம்மாமா, தாத்தா, மாமா, சித்தா எல்லாரும் இருக்கணும். சரி, ஓகே. நேகாண்ட அப்பா என்ன வேலை செய்கிறார்? அம்மா வீட்டை இருக்கிறா. அப்போ வேலைக்கு போகிறவா. ஆனால் என்ன வேலைன்னு தெரியா நேகாக்கு? என்ன தெரியுமா? சரி. எனக்கு பிள்ளைகள் இருக்கணுமோ? நீங்கள் போயிருக்கிறீங்களோ? சரி, ஓகே. நேகாக்கு என்ன சமைக்க தெரியும்? புட்டா வைக்க தெரியுமா இப்போ நேகாக்கு? சரி, குட்கேர்ள். என்ன நேகா, எனக்கு இப்போ என்ன செய்து காட்ட போகிறீங்க? பாட்டு பாடுவோமோ நாங்கள்? என்ன பாட்டு பாடுவோம்? கேரடி மாமா. சரி, பாடி காட்டுங்க பாப்போம். கேரடி மாமா, கேரடி மாமா எங்கே போறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்குது, அங்கே போறீங்க. கம்பளி சட்டா நல்லா இருக்கு, ஆடி தந்தாவே. கடவுள் சந்த சொத்து வேறு
நேகாக்கு கிருஷ்ணிகனார் தம்பி தம்பி சித்தின மகன் என்னென்னு கூப்பிடுறீங்களே என் அம்மாவை சொச்சா சிச்சி சித்தின் மகன் பிள்ளைக்கும் தம்பி 2 பேரும் என்ன செய்வீங்க? என்ன குழப்படி செய்வீங்க? விளையாடுறீங்களா தம்பியோட? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? லில்லி பஸ் போடுறது ஓகே, வேறு ஃபாஸ்ட்டாக வீடு கட்டுவீங்களா அதில்? லில்லி பஸ்ஸில் கட்டுவேன். கட்டுவேன். நீங்கள் கட்டுவீங்களோ தம்பி கட்டுவான்? அழகா நீங்கள் தான் கட்டுவீங்க. சரி, பிள்ளைக்கு படித்து பெரிய ஆளாக வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? என்ன பேங்கில் வேலை செய்ய பிடிக்குமோ? சரி, ஓகே. அப்போ நாங்கள் பேங்கில் வேலை செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நல்ல படிக்கணும். என்ன நேகா? சரி, இப்போ நேகா எனக்கு சிங்கள பாட்டு பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு பாட போகிறீங்க? மகைப்பொடி. சரி, பாடி காட்டுங்க. மகைப்பொடி தேரா பீ காக கொரலு பார்த்த அங்க சுற்று பார்த்த கர கர பீன சீத்தல வத்துட அத்தர சலினி பீனா பீனா. ஓகே, நீங்கள் தான் தம்பிக்கும் சொல்லி கொடுத்தீங்களோ? இல்லை, அவற்ற அம்மா. அவற்றி அம்மா உங்களுக்கு யார் சொல்லி தந்தது? அவற்ற அம்மா சொல்லி தந்தது. அவற்றி அம்மா தான் உங்களுக்கும் சொல்லி தந்துருக்குறோம். உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமோ? நேக்கா ஆயு ஸ்லீப்பிங் பாடுவோமோ நாங்கள்? ஓகே, நீங்கள் பாடுங்க, நான் இத்திர கொள்கிறேன். என்ன? சரி, பாடுங்க. ஆஜு ஸ்லிப்பு பேஜோ மணி விக்கா ரிங்கி மணி விக்கா டிங்கி டிங் டாங் பெல். தேங்க்யூ. யார் சொல்லி தந்தது? சித்தி. நர்சரியில். நர்சரியில். சரி, நர்சரியில் என்னெல்லாம் சொல்லி தந்தது உங்களுக்கு? டிங்கி டிங்கி லிட்டில் ஸ்டார். ஓகே, வேறு என்ன சொல்லி தந்தது? ஆஜு ஸ்லிப்பு. ஆயு ஸ்லீப்பிங். வேறு தமிழ் பாட்டு ஒன்றும் சொல்லி தரல உங்களை நர்சரியில்? சொல்லித்தரேன். சொல்லி. என்னம்மா? தமிழ் பாட்டு பெரிய மேத்துக்கு இல்லை. நேகா பாட்டு பாடுவோம்மா நாங்கள்? பாடுங்க பாப்பம். பெரிய மரத்துக்கு பெரிய வட்டங்கு ஏறி சிறுவ வேற நாங்கள் சிரித்து ஆடி பாடுவோம். ஓகே, பெரிய மரத்துக்குள்ள வட்டங்குற நீங்கள் உங்களை நர்சரியில் பெரிய மரம் நிற்குதோ? என்ன மரம்? சின்ன மரம். பெரிய மரமும் சின்ன மரமும். சரி, என்ன மரம் நிற்கி? பச்சையும் மண்ணுரமும் மரம் இருக்கிறது. நேகா விட்டு என்ன மரம் நிற்கி? நேகா விட்ட தென்னை மரம், பலா மரம், கொய்யா மரம் என்ன இருக்கு நேகா விட்ட? தென்னை மரம், கொய்யா மரம். ஓகே, எல்லா மரமும் நிற்குது. சரி, நேகாக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? ஓகே, அது வந்து நீங்கள் இருந்த இடத்துல விளையாடுவீங்க. ஓடி விளையாடுற விளையாட்டுன்னா என்ன விளையாட்டு பிடிக்கும்? பிடிக்காதோ உங்களுக்கு ஓடி ஆடி விளையாடுறது? பிடிக்கும். என்ன விளையாட்டு? ஓடுறதும் பந்தடிக்கிறதும். வண்ணாத்து பூச்சி என்ன எங்களுக்கு நிறைய பிடிக்குமோ? அதுதான் வண்ணாத்து பூச்சி தோடு குத்தி இருக்கிறீங்களோ? வீட்டை வாரதோ வண்ணாத்து பூச்சி? என்ன செய்யும் வந்து? நேகா வீட்டை வந்து என்ன செய்யும் வண்ணாத்து பூச்சி? ஏன் மரத்தில் நிற்கிறது? கால் உழையுமோ? ஓகே, வண்ணத்து பூச்சி வந்து என்ன செய்யும் அப்படின்டா பூக்களில் வந்து தேன் குடிக்க வரும். என்ன? இப்போ தேனை குடிச்சிட்டு தான் அது போகும். அதுக்கு தான் அதில் வந்து இருக்கிறது. சரிங்க, கோயிலுக்கு போவீங்களோ நேக்கா? எந்த கோயிலுக்கு போவீங்க? பிள்ளையார் கோயிலுக்கு போய் என்ன செய்வீங்க? தேவாரம் பாடுவீங்களோ? என்ன தேவாரம் பாடுவீங்க? நத்தார் படை. அப்போ எனக்கு பாடி காட்டுறீங்களோ? பிள்ளையாரப்பாவை நினைச்சு கொண்டு எனக்கு பாடி காட்டுங்க. சரிங்க. திருச்சி சம்பள நத்தார் படை ஜானன் பசு வேறின் தன கவுள்வாய் நத்தம் மான யானை ஊதி
வாழ பத்தாகியன் தொண்டல் தோளு பாராவியன் செலமே செத்தா ஏழும் பணிவாந்தீது கேடிஸ் வேத தானே. ஓகே. உலகலாம் உணர்ந்து உலகலாம் உலர்ந்து ஒருவை கழிவே நிலவுலாவுய நீ மெலிவே நீ அழகி சோழிய அம்மலா தாடுவில் மலசி ஆனமுற ஆறுமு அம்பிய பொன்னால் ஜான குரு வானு புலனா அகர மாட்டேன். சரி, நீங்கள் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட தெரியும்? மோனிகா. மோனிகா. வேறு என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆட தெரியும்? ஆ இது என்னம்மா? மோனிகா பட்டு நாடுது. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். நேகா வந்து எங்களோட அழகாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். நேகா, எனக்கு அடுத்த என்ன செய்து காட்ட போறீங்க? பொயம் சொல்லுவோமோ? என்ன பொயம் சொல்ல போறீங்க? Jug, there was a jug, so filthy and big was water in it at morning and night. சரி, ஓகே. அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க நேகா? வீடு கூட்டுறது, வேறு? உடுப்பு மணியது, உடுப்பு துவைக்கணும். உடுப்பு துவைக்கிற நீங்களோ? என்ன உடுப்பு துவைப்பீங்க? ஆ நேகா இப்போ போட்டு அப்பாட்டையும் அம்மாட்டையும் எண்டே. அடடா, அப்போ பெரிய ஆள் தான் நேகா. என்ன உங்களோட உடுப்பு, அப்பாண்ட உடுப்பு, அம்மாண்ட உடுப்பெல்லாம் நீங்கள் தான் துவைக்கிறதோ நேகா? சரி, வேறு என்ன செய்து கொடுப்பீங்க? சமையல். சமையல். சரி, பிட்டு அப்படி வைக்கிறேன்னு சொல்லுங்க பாப்பம் நேகா. சமையல் பெரிய பொறுப்புள்ள புள்ள என்ன நேகா? சரி, பிட்டு அப்படியே வைக்கிறது எடுத்து புட்டை கொட்டிட்டு ஓ புட்டை அவிய வச்சுட்டு சுடுதண்ணி ஊற்றும். அச்சோ, சுடுதண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா புட்டை வைக்கிறது என்ன? யாரும் கூட புட்டு சாப்பிடு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அம்மானா புட்டு அடிப்பா. ஓகே. எனக்கு இப்போ A for apple சொல்கிறீங்களோ? சொல்லுங்க பாப்பா. A for apple, B for ball, C for cat, D for dog, E for duck, E for முட்டை, F for fish, E for egg. முட்டை என்ன சொல்கிறீங்களே? E for egg. E for egg, F for fish, G for திரைச்சபலம். Grapes. S for cows, I for ice cream, J for duck, K for kite, L for lion. வெரி குட் நேகா. என்ன யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? சித்தா. சித்தா. அப்படியே தமிழையும் சொல்லி இங்கிலீஷையும் சொல்லி தரா போல என்ன? அதுதான் எங்களுக்கு டக்கண்டு திராட்சைப்பழம் ஞாபகம் வந்தது. கிரேப்ஸ் என்னென்னு சொல்கிறது? திராட்சைப்பழம். சாப்பிட்டு இருக்கிறீங்களோ? திராட்சைப்பழம் நிறைய சாப்பிட்றீங்களோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறீங்களோ? ஆ நிறைய. முட்டை சாப்பிடுவீங்களோ நீங்கள்? என்னென்னு சாப்பிடுவீங்க முட்டை? கோழி முட்டை தரும். ஓகே. அதை நாங்கள் பொரிச்சு சாப்பிடுவோமா அவிச்சு சாப்பிடுவோம்? எப்படி சாப்பிடுவோம்? பொரிச்சு. அவிச்சு சாப்பிட பிடிக்காதோ நேகாக்கு? விருப்பம். எப்படி தந்தாலும் நாங்கள் முட்டையை சாப்பிடுவோம். என்ன நேகா? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். நேகா யார் பிள்ளைக்கு இங்கிலீஷ் சொல்லி தரது? சித்தா. வேறு என்ன தெரியும் பிள்ளைக்கு? 1 2 3. சிங்களம் சொல்லி தருவார். வேறு இந்த லண்டன் எங்களுக்கு தெரியும். வண்ண வண்ண பந்து பாடுவோமோ? வண்ண வண்ண பந்து பாடமா இல்லை வண்ணாந்து பூச்சி பாடமா?
வண்ண வண்ண பந்து ஓகே பாடுங்க பாப்பம். வண்ண வண்ண பந்து வாணி பாய பந்து குட்டி கையா தட்டினா குடித்து மோடும் பந்து. சரி, குட்டி கையால் தட்டி யார் விளையாடுற நீங்கள் பந்து? ம் நேக்கா அப்பா அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறார் பிள்ளைய. எங்கே போனீங்க? ஒரு இடம் போகிறது இல்லையோ நேக்கா? பூங்காக்கு மட்டும்தான் விளையாடுவேன். பூங்காக்கு மட்டும்தான் விளையாடுறாங்களே. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க பூங்காக்கு வந்து? ஊஞ்சால ஊஞ்சல் ஆடுறது. சரக்கிஸ் வேறு பிள்ளைக்கு எது பிடிக்கும்? நிறைய இது சுத்தணும் வட்டம். சுற்றுறது பிடிக்கும். என்ன யார் சுற்றி விடுறது? அம்மா 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 தான் சுற்றி விடுவா. நேக்காவும் மேரம் வந்து விளையாடுற நீங்கள்? பேசுறேன். நேக்காக எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? 10 10. 10 பேர் பேரையும் சொல்லுங்க பாப்பம். சத்யாவேணி, அருணிகா, ம் சதுனா, ம் மிதுசா, கவி, ஆத்மிகா. சரி, 10 பேர்லேயும் பிள்ளைக்கு யாரை நிறைய பிடிக்கும்? யாரை பிடிக்கும் நிறைய? கவி, கவி. ஜெஃபி, சத்யாவேணி, அருணிகா, ம் ஆத்மிகா, சதுனா. ஓகே, 10 பேரையுமே எங்களுக்கு நிறைய பிடிக்கும். 10 பேரும் சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? கிறிஸ்மஸ் டே. கிறிஸ்மஸ் பேபியோ? வேறு? சரி, உங்களுக்கு டீச்சர் நர்சரில் என்னென்ன பாட்டு சொல்லி தந்தவா? பெரிய மரம் வேறு என்ன பாட்டு சொல்லி தந்தவா டீச்சர்? மண்ணாச்சி வண்ணத்து பூச்சி கதை ஒன்றும் சொல்லி தர மாட்டாவோ? சொல்லித்தரேன். என்ன கதை சொல்லி தந்தவா? கொக்கும் ஆமை. சொல்லுறீங்களோ அந்த கதையை? சொல்லுங்க பாப்பம். கொக்கு பறந்து வந்தலாம். ஆமை கேட்ட பறக்கேன்னு எனக்கு ஆசையா. அப்ப கொக்கு கேட்ட உனக்கு செட்டே இல்லையா? சொன்ன கொக்கு சொன்ன ஆமை அடம் பிடிக்கிற பறக்க. ம் அப்ப கொக்கு போய் பறக்கிற தடி எடுத்து நீ அதால பெரி, நீ அதால பெரி, ஆமை கவி பிடிச்சு பெரி. அது பறக்குது. ம் பறக்கனே பிள்ளைகள் சிரிக்கிறோம். ம் சொன்னைக்கு ஆமை ஆமை சொன்ன ஆமை பிள்ளைகளுக்கு வெடித்து போன்னு சொன்ன. ம் கீழே வந்து செத்துட்டாம. ஓகே, என்னென்னா அதை வந்து கவ்வி கொண்டிருந்ததால வாயை திறந்தோடனே என்ன நடக்குது? கீழே விழுந்து தொப்பண்டு செத்து போயிடும். என்ன எங்களால் ஏழுமானதை தான் நாங்கள் செய்யணும், மேலாததை என்ன செய்யணும்? செய்யக்கூடாது. ஆமையால் பறக்கலான்னு அப்படி ஆசைப்படக்கூடாதானே? பேராசை பெருநட்டம். என்ன அதன் உயிரே போயிட்டு. சரி, யார் சொல்லி தந்த பிள்ளைங்க இந்த கதை? மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். நேக்கா வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறா, மற்ற குட்டியும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கு. 2 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.